உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த வழக்கு விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த சிவராசன் ராஜீவ்காந்தி படுகொலை செஞ்சாருன்னு ஒத்துக்கிட்டு நடத்த போறீங்களா, இல்ல இந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நடத்த போறீங்களான்ற கேள்வி வந்தது. விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த சிவராசன் தான் கொன்னாரு அப்படின்னு சீனியர் வழக்கறிஞர் நடராஜன் ஒத்துக்கிட்டதா அந்த தீர்ப்புல இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பா இந்த வழக்கு நடத்தின கடா சந்திரசேகர் அவர்கள் இந்த வழக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அவரை இன்டர்வியூ பண்ணிருக்கிறோம். அவர் பேட்டியில என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமா அது உண்மைதான், நான் வந்து பரோல்பாக்ல இருந்து பழநெடுமாறன் ஐயா அவர்களுக்கு போன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்ம ஒத்துக்கலாமா வேணாமான்னு. நான் தலைமையை கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாரு. அப்புறம் தலைமையை கேட்டுட்டு எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நம்ம வழக்குக்கு சாதகமா இருக்கும்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், பாலச்சந்திரன் இறந்து போயிருக்காரு, ஜானி இறந்து போயிருக்கிறாரு, மாலத்தி எல்லாமே இறந்து போய் இந்த இறப்புக்கும் வன்புணர்ச்சிகளுக்கும் பதிலடியாக ராஜீவ்காந்தியை கொலை பண்ணதாக இது ஒரு பழிவாங்கும் கொலையா தான் அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கே.